மாவட்ட தேர்தல் காலத்தில் கீழிக்குப்பம், காட்பாடி ஆகிய தொகுதிக்கு ஒரு தொடர்பாக வைப்பதற்காக ஒரு அலுவலகத்தை திறந்திருக்கிறார்கள். நான் வந்த இடத்தில் திறந்து வைக்க வேண்டும் என்றார்கள். அதுதான் இருக்கிற நிகழ்ச்சி என்று வந்தேன். ஆனால் இங்கே நரசிம்மன் அவர்களும் காட்சி அவர்களும் பேசுகிற போது ஓட்டு கேட்கிற அளவுக்கு போய்விட்டார்கள். யாரோ 30 பேரையே உங்களுக்கு பிறகு ஊற்றினார்கள். கழக கழகத்தில் இருக்கிற நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். காரணம், யாருடைய பெயரை தலைவர் அவர்கள் பின்னால் இந்த தொழில் இருக்கிறார் என்று உச்சரிக்கிறாரோ அதற்கு பிறகுதான் அந்த தொகுதியில் அவர் வேட்பாளர் ஆவார். அதுக்கு முன்னாலே நானே ஒரு ஆளை சொல்லி ஏதா வேட்பாளர் போவார் வருவார் என்று பேசுவது உங்களுக்கு வேண்டுமானால் சுலபமாக இருக்கலாம். அதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு கொஞ்சம் அசூயாகத்தான் இருந்தது. நானே ஒத்துக்கொள்ள மாட்டேன். யார் பேசினாலும் விரும்பி தெரிந்து கழகத்தின் அதிகாரப்பூர்வமாக வேட்பாளர் அறிவிக்கப்படுகிற வரையில் நான் எம்எல்ஏ, அவ்வளவுதான். எதிர்காலத்தை பற்றி யார் இந்த தொகுதியில் நிற்பார்கள் என்பதை தலைவர் அவர்கள் தான் முடிவு செய்வார்கள். யாரை அவர் முடிவு செய்தாலும் அதை ஏற்று பணியாற்றுவதற்குத்தான் ஆயிரக்கணக்கான செயலியர்கள் இங்கு இருக்கிறார்கள். அந்த செயல் தீர்த்தில் நானும் கலந்து கொள்வேன் என்ற உறுதியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தேர்தலில் நெருங்கிக் கொண்டிருக்கிற நேரம் ஒவ்வொரு தலைமைகளையும் பிஸியாக இருக்கிறார்கள். தளபதி அவர்கள் இரவு 12 மணி வரையில் இந்த தேர்தல் பணிகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் மத்திய சர்க்காருக்கு வருகிற தாக்கீதுக்கு பதில் எழுதுகிறார். சட்டமன்றத்தில் வருகிற முக்கியமான பணிகளை கையெழுத்து விடுகிறார். சில டே அசைவதை கவனிப்பதற்கும் சில இடங்களில் போலீஸ் அத்துமீறி போனால் அதையெல்லாம் தடையெடுப்பதும் அதையும் செய்து கொண்டிருக்கிறார். ஆக நான் ஒரு 4-5 நாட்கள் பக்கத்தில் உட்கார்ந்து யார் யார் எந்தெந்த தொகுதியிலே யார் யார் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கணக்கு கொடுத்தோம். நானும் ஆச்சரியப்பட்டு போறேன். 234 தொகுதிகளில் இருக்கிறவர்களையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்திலும் அவராக பேசி ஒவ்வொருவரும் மனத்திற்கோடு போகிற அளவுக்கு அவர் அனுப்பிய அந்த சாதகத்தை கண்டு நான் மலைத்து போனேன். காரணம், ஒரு இளம்பிராயத்தில் வந்து பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர் நடைமுறை அரசியலில் எப்படி இருப்பார் என்பதை நான் பார்த்து பெருமைப்பட்டுக் கொண்டேன். ஆகவே அரசியல் காட்டுகிற நிதானமும் அதே நேரத்தில் தொண்டர்களுக்கு காட்டுகிற அக்கறையும் இயக்கத்திற்கு பலம் சேர்த்திருக்கிறது. இவ்வளவு பெரிய கட்சிகள் எல்லாம் அகில இந்திய கட்சிகள் யாராக இருந்தாலும் சொல்கிறேன், அவர்களால் நிலையான ஒரு முடிவு எடுக்க முடியவில்லை. ஆனால் நமக்குமாகவே இருந்து முடிவெடுத்து ஒரு பெரிய கூட்டணியை அமைத்து வெற்றிகரமாக செய்திருக்கிறவர் தளபதி அவர்கள்தான். இந்த முயற்சி நிச்சயம் வெற்றி பெறும், மீண்டும் ஆட்சி அமைப்பார் என்பதை நாங்களுக்கு உறுதியாக மட்டும் சொல்லிவிட்டுக் கொண்டேன். எனவே தேர்தல் காலத்துக்கு பிறகு 30ஆம் தேதிக்கு பிறகு
அரசியல் பேசலாம், மற்றவர்களாம் பேசலாம். அது வரையில் நானும் பேசக்கூடாது என்று இந்த தேர்தல் அலுவலகத்தை தேர்ந்தெடுப்பதற்கு நான் பெருமைப்படுகிறேன். நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.